எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இனவாதம் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைக்கு நான் உங்களுக்காக குயிக்காக ஒரு இஞ்சி பிளேண்டி எப்படி ஊற்றுறதுன்னு சொல்லித்தான் ஊற்றி காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த இஞ்சி பிளேண்டியை எப்படி தெரியாதவர்கள் இலகுவான முறையில் ஊற்றி குடிக்கலாம்னு சொல்லி தான் பார்க்கணும். வாங்க. இப்போ நான் ஒரு இஞ்சி பிளேண்டி ஊற்றி காட்ட போகிறேன். எப்படி இஞ்சி பிளேண்டி ஊற்றுறேன்னு சொல்லி இலகுவான முறையில் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ நான் ஒரு டீ பேக் எடுத்து நான் டீ ஊற்ற போகிற பிளேண்டி ஊற்ற போகிற கப்பில் போட்டுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தளவு இஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் உரல் எடுக்கணுமென்ற அவசியம் இல்லை. நான் இப்படி டம்ளர் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த டம்ளருக்குள்ள இந்த இஞ்சியை போட்டுட்டு அப்படியே அந்த டம்ளருக்குள்ளே வச்சு இதை குத்தி எடுக்க போகிறேன். இப்போ இஞ்சியை குத்தி எடுத்துட்டேன். இங்கால கேட்டில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். இப்போ இதில் ஒரு அரை கப்புக்கு சுடுதண்ணி விடுறேன். இங்கே அரை கப்புக்கு தண்ணி விடுறேன். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு சாயத்துக்கு ஏற்ற மாதிரி இதை நான் சாயத்தை போட்டு எடுக்க போகிறேன். எனக்கு வந்து எண்ணெய்க்குள்ளால வெயில் படுது, அதால் உங்களுக்கு இருட்டாக இருக்குது வீடியோ. பிளேண்டிக்கு நிறைய சாயம் போட தேவையில்லை. அப்போ இப்போ நான் இதை எடுத்துட்டு இங்கே இந்த இஞ்சியை முறுக்கா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பு போட போகிறீங்க. நான் வந்து ப்ரௌன் சுகர் தான் பாவிக்கிறேன். நான் வந்து சரியாக ஒரு கப்புக்கு ஒரு மெசுக்கு போடுறேன். நான் இப்போ இங்கே இஞ்சி ஊறிக்கொண்டு இருக்கிற டைமில் நான் வந்து சீனியை போட்டு கலந்து விட போகிறேன். ஏன்னா இஞ்சியை போட்ட உடனே நீங்கள் வடிச்சிங்கன்னு சொன்னால் அதில் ஒரு பிரயோசனமும் இல்லை. அந்த இஞ்சின்ற சாறு வந்து அந்த தண்ணியில் இறங்கணும். அதுக்காக நான் இப்படி செய்து வச்சுருக்கிறேன். இப்போ நீங்கள் வீட்டில் இருந்து குடிக்க போகிறீங்கன்னு சொன்னால் இதை நீங்கள் வடிக்காமலுக்கே எல்லாம் சீனியெல்லாம் போட்டு கலந்து போட்டு கொண்டு போய் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு குடிச்சிங்கன்னு சொன்னால் அந்த இஞ்சி எல்லாம் வந்து அடியில் போய் அடைஞ்சு போய் இருக்கும். அப்போ உங்களை குடிக்கும்போது வாய்க்க வராது. இப்போ நான் உடனே போட போகிறபடியாக தான் கொஞ்சம் இஞ்சியை வந்து கூட போட்டேன். நான் இப்போ இந்த இஞ்சியை வடிய வச்சு வடிக்க போகிறேன். அவ்வளவுதான். இப்போ இது ஒருக்கா கரண்டியால் அமர்த்தி விடுவோம். சூப்பரான இஞ்சி பிளேண்டி ரெடி ஆயிட்டுது. நீங்களும் இப்படி இலகுவான முறையில் சூப்பராக இஞ்சி பிளேண்டி போட்டு குடிக்கலாம். இஞ்சி பிளேண்டி குடிக்கிறது உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியமானது. நீங்கள் இனிப்பை குறைச்சி போட்டு அல்லது இனிப்பு போடாமலுக்கு கூட நீங்கள் குடிக்கலாம். ஏதாவது நீங்கள் வித்தியாசமாக சாப்பிட்டுட்டு இந்த இஞ்சி பிளேண்டியை குடிச்சிங்கன்னு சொன்னால் வயிற்றுக்கு எந்த ஒரு விக்கினமும் செய்யாது. நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுக்கு வாய்வு தொல்லை எதுவும் இருக்காது. தலைவலி நேரத்துலேயோ அல்லது வயிற்று பிரச்சனை இருக்கிற நேரம், வயிற்று குத்து நேரம் இப்படி இஞ்சி பிளேண்டியை போட்டு குடிச்சிங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை உங்களோட வீட்டில் செய்து குடிச்சு பாருங்க. இது வந்து இஞ்சி பிளேண்டி ஊற்ற தெரியாத ஆட்களுக்காக, சின்ன பிள்ளைகளுக்காக, இந்த ஹாஸ்டல் வழியை தங்கி படிக்கிற ஆட்களுக்காகத்தான் இந்த இஞ்சி பிளேண்டியை ஊற்றி காட்டியிருக்கிறேன். நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி ஊற்றி குடிச்சு பார்த்து அப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் எழுதி போடுங்க. மீண்டும் இன்னும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜெனோவா. நன்றி.